யூடியூப்ல நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா என்கிட்ட இந்த கமெண்ட்ஸ் மட்டும் நிறைய வந்துட்டே இருந்துச்சு. அது என்ன கமெண்ட்ஸ்னா, என்னோட ஸ்டார் மேக்கர் வந்து பாத்தீங்கன்னா பழைய போன்ல இருக்குது. அது அப்படியே அந்த அக்கௌண்ட் அப்படியே என்னோட புது போனுக்கு வந்து கொண்டு வரணும். ஆனா எனக்கு வந்து பாத்தீங்கன்னா ஐடி பாஸ்வேர்ட்ல மறந்து போச்சு. இப்ப என்ன செய்யறது? இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா கமெண்ட்ஸ்ல கேட்டாங்க. இப்போ ரீசெண்டா கூட வந்து பாத்தீங்கன்னா ஒரு கமெண்ட்ஸ் வந்துச்சு. அதை வந்து பாத்தீங்கன்னா என்ன போடுறேன் பாருங்க. நான் வந்து டிக்டாக் யூஸ் பண்ணி ஸ்டார் மேக்கர் வந்து நான் கிரியேட் பண்ணிருக்கேன். பட் அதை வந்து பாத்தீங்கன்னா எனக்கு புது போனுக்கு வந்து கொண்டு வரணும். ஆனா இப்போ வந்து பாத்தீங்கன்னா டிக்டாக் வேற இல்லை, அதை எப்படி நான் வந்து கொண்டு வரது அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. அவங்களுக்காக தான் வந்து பாத்தீங்கன்னா நான் நிறைய வந்து பாத்தீங்கன்னா சேர்ச் பண்ணி ஒரு ஒரு ஆப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா கண்டுபிடிச்சிருக்கேன். இந்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா ஐடி பாஸ்வேர்ட் மறந்தாலும் பிரச்சனை இல்லை, இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா டிக்டாக்ல நீங்க கிரியேட் பண்ணியிருந்தாலும் பிரச்சனை இல்லை. இன்னைக்கு வீடியோல வந்து பாத்தீங்கன்னா அந்த ஐடியா வந்து ரெக்கவர் பண்ணி எடுக்க போறோம். 100% வந்து பாத்தீங்கன்னா இது வந்து ஒர்க் ஆகும். ஓகேவா? இது எப்படி பண்றது, என்ன ஏது அப்படின்னு நான் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா வீடியோக்குள்ள சொல்றேன். நல்ல வீடியோ ஸ்கிப் பண்ணா ஃபுல்லா பாருங்க. ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ஸ்டார் மேக்கர் வந்து பழைய போன்ல வச்சுட்டு புது போனுக்கு மாத்த முடியாம இருக்கிறாங்கல்ல, அவங்களுக்குலாம் வந்து இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. மறக்காம இந்த டிக்டாக் வச்சு கிரியேட் பண்ணவங்க எல்லாருக்கும் வந்து ஷேர் பண்ணுங்க. ஓகேவா? அவங்களுக்கு தான் இப்போ ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்போ வாங்க நம்ம போய் அதை எப்படி பண்ணன்னு பார்ப்போம். நான் செய்யற மாதிரி அக்யூரேட்டா அப்படியே செய்யுங்க. நீங்க ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணாலும் வந்து பாத்தீங்கன்னா உங்களோட அக்கௌண்ட் வந்து நீங்க கொண்டு வர முடியாது. அது அப்படியே லாக் அவுட் ஆயிடுச்சுன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது. ஓகேவா? அதனால எந்த இடத்துலயும் வந்து ஸ்கிப் பண்ணா ஃபுல்லா பாருங்க. பார்த்துட்டு நான் பண்ற மாதிரி அப்படியே பண்ணுங்க. ஓகேவா? இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போயிட்டு அது எப்படி பண்ணது ஏதுன்னு டீட்டெயிலா பார்த்துடலாம். அதுக்கு என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் வந்து மீ கிளிக் பண்ணிக்கோங்க. இது வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட செகண்ட் ஐடி. ஓகேவா? இது வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து நான் உங்களுக்கு அது எப்படி பண்றதுன்னு நான் சொல்லி கொடுக்குறேன். இது வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து அந்த ஐடி பாஸ்வேர்டு மறந்த ஐடின்னு நான் வச்சுக்கோங்க. ஓகேவா? இப்போ வந்து பாத்தீங்கன்னா நீங்க செட்டிங்ஸ் போயிட்டு அக்கௌண்ட் செக்யூரிட்டின்னு இருக்கும். ஓகேவா? இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதுல வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் வந்து உங்களுக்கு 4 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து இந்த ஐடி வந்து மொபைல் நம்பர் வச்சு ஓபன் பண்ணேன். அதனால வந்து பாத்தீங்கன்னா எனக்கு இங்கனக்குள்ள மொபைல் நம்பர் இருக்கும். ஓகேவா? இதே மாதிரியே உங்களுக்கு நீங்க வந்து இமெயில் வச்சு ஓபன் பண்ணியிருந்தீங்கன்னா இங்கனக்குள்ள இமெயில்னு இருக்கும். அப்படி இல்லை நீங்க வந்து ஃபேஸ்புக் வச்சு பண்ணியிருந்தீங்கன்னா இங்கனக்குள்ள இருக்கும். ஓகேவா? ஃபேஸ்புக்கு இல்லை டிக்டாக் அப்படின்னா அது இந்த இடத்துல தான் இருக்கும். ஓகேவா? அப்போ வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஏதாவது ஒரு ஐடி வச்சு தான் நீங்க லாகின் பண்ணியிருப்பீங்க. ஒன்று இமெயிலு, இல்லாட்டி ஃபோன் நம்பரு, இல்லாட்டி ஃபேஸ்புக். ஓகேவா? இது 3 வச்சு தான் ஏதாவது லாகின் பண்ணியிருப்பீங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து மொபைல் நம்பர் வச்சு தான் நான் இந்த ஐடி வந்து ஓபன் பண்ணியிருக்கேன். இப்போ என்ன பண்ண போறேன் அப்படின்னா இது வந்து நான் ஐடி நம்பரை மறந்துட்டேன்னு வச்சுக்கோங்க. இப்போ ஃபோன் நம்பர் வச்சு லாகின் பண்ணிக்கேன், பாஸ்வேர்டு வந்து மறந்துட்டேன்னு வச்சுக்கோங்க. எனக்கு வந்து இப்போ பாஸ்வேர்டு ஞாபகம் இருக்கு, பட் இருந்தாலும் உங்களுக்காக வந்து ஒரு ட்ரிக் பண்ணி காட்டுறேன். இப்போ வந்து பாத்தீங்கன்னா இதோ பாஸ்வேர்டு நான் மறந்துட்டேன். அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா நானே எனக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா இமெயில் அப்படி இல்லாட்டி ஃபேஸ்புக்கை வந்து பாத்தீங்கன்னா ஆட் பண்ணணும். ஃபேஸ்புக்ன்றது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ப்ராசஸ். ஃபேஸ்புக்ன்றப்ப நீங்க ஃபேஸ்புக்கை மறந்தாலும் மறந்துடுவீங்க, யூஸ் பண்ணாம போட்டுருவீங்க. அப்படின்றப்ப வந்து பாத்தீங்கன்னா நீங்க இந்த ஐடி எடுக்க முடியாம போயிடும். அதனால உங்களுக்கு பெஸ்ட் ஆப்ஷன் என்னன்னா இமெயில் தான். ஓகேவா? நீங்க ரெகுலரா யூஸ் பண்ற இமெயில். ஓகேவா? அந்த இமெயில் வேற எந்த ஐடிக்கு வந்து லாகின் பண்ணி வைக்க கூடாது. அப்படி ஏதாவது இமெயில் இருந்துச்சுன்னா அதை வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்த இமெயில் வந்து ஜாயின் பண்ணணும். ஓகேவா? இப்போ வந்து பாத்தீங்கன்னா நான் ஒரு புது இமெயில் ஐடி வந்து பாத்தீங்கன்னா நான் ஜாயின் பண்ண போறேன். ஓகேவா? இமெயில் ஐடி வந்து பாத்தீங்கன்னா நான் இந்த ஐடிக்கும் வந்து பாத்தீங்கன்னா நான் ஜாயின் பண்ணல, புது இமெயில் ஐடி. ஓகேவா? இது நம்மளோட எலக்ட்ரிக்கல் சேனலோட இமெயில் ஐடி. ஓகேவா? இதை வந்து பாத்தீங்கன்னா சென்ட் இமெயில் அப்படின்னு கொடுக்குறேன். இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த இமெயில் ஐடிக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு கோடு வந்து சென்ட் பண்ணிருப்பாங்க. அந்த கோடை வந்து நீங்க எடுத்து போடணுங்க. இந்த மாதிரி நம்ம கோடு போடுறப்ப வந்து பாத்தீங்கன்னா என்னோட இமெயில் வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து ஆட் ஆயிடுச்சு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா இது வந்து லாகின் பண்றதுக்கு வந்து ரெடியா இருக்கு. ஓகேவா? இப்போ என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நானே இதை வந்து லாக் அவுட் பண்ணிக்கிறேன். ஏன்னா வந்து லாக் அவுட் பண்ணிட்டு நானும் உங்களுக்கு இந்த இமெயில் ஐடி வச்சு லாகின் பண்ணி காட்டுறேன். அப்பதான் வந்து உங்களுக்கு தெளிவா புரியும். இப்போ வந்து பாத்தீங்கன்னா நான் லாக் அவுட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? நம்ம எப்பயுமே லாக் அவுட் பண்றதுக்கு முன்னாடி நம்ம அந்த இமெயில் ஐடி போட்டு அந்த மாதிரி வெரிஃபிகேஷன் பண்ணி தான் லாக் அவுட்டே பண்ணணும். ஓகேவா? அதை மறந்துடாதீங்க. ஃபர்ஸ்ட் அந்த மாதிரி இமெயில் ஐடி வந்து வெரிஃபை பண்ணிட்டு அதுக்கப்புறமா லாக் அவுட் பண்ணுங்க. ஓகேவா? இப்போ நான் லாக் அவுட் பண்றேன். லாக் அவுட் ஆல் டிவைஸ் கொடுக்குறேன். இந்த ஸ்டெப் ஃபுல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உங்களோட புது போன்ல பண்ணணும். ஓகேவா? இப்போ நீங்க அந்த ஐடியை வந்து சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறீங்கல்ல, அந்த போன்ல இருந்து நான் இப்போ சொல்ற ஸ்டெப் எல்லாம் ஃபாலோ பண்ணுங்க. ஓகேவா? இப்போ வந்து பாத்தீங்கன்னா நான் அன்இன்ஸ்டால் பண்ணிட்டேன் நம்ம ஸ்டார் மேக்கரு. இது வந்து பாத்தீங்கன்னா உங்களோட புது போன் அப்படின்னு நீங்க நினைச்சுக்கோங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா நான் இன்ஸ்டால் பண்ணிக்கிறேன் ஸ்டார் மேக்கரை. ஓகே, ஸ்டார் மேக்கர் வந்து இன்ஸ்டால் ஆகட்டும்.
இப்போ ஸ்டார் மேக்கர் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் ஆயிடுச்சு. இப்போ வந்து ஓப்பன் பண்ணுறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து அலோவ் பண்ணிக்கோங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன லாங்குவேஜ் வேணுமோ கொடுத்துக்கோங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆப்போட லாங்குவேஜ். ஸோ அதனால் வந்து நான் இங்கிலீஷ் கொடுத்துட்டு கெட் ஸ்டார்டர்னு கொடுத்துக்கிறேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 4 ஆப்ஷன் காட்டும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இமெயில் வச்சு தானே லாகின் பண்ண போகிறோம். ஏன்னா நம்ம ஆல்ரெடி வந்து அந்த ஐடிக்கு வந்து நம்ம இமெயில் வந்து ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து நம்ம இமெயில் வச்சே நம்ம லாகின் பண்ண முடியும். ஓகேவா? அது எப்படி லாகின் பண்ணுறதுன்னா, இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இமெயில் பட்டன் இருக்கா, இதை கிளிக் பண்ணிட்டு நம்ம அங்கே கொடுத்தோம் பார்த்தீங்களா ஒரு இமெயிலு, அந்த இமெயிலை அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே டைப் பண்ணுங்க. ஓகேவா? நான் கொடுத்துக்கிறேன். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் கொடுத்த இமெயிலு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் கொடுக்குறேன். ஓகேவா? நீங்களும் கரெக்டாக வந்து இமெயில் கொடுத்துக்கோங்க, எதுவும் தப்பு பண்ணிடாம. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்துடும். இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, உங்களோட இமெயிலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லாகின் பட்டன் வந்து அனுப்பியிருப்பாங்க. இப்போ பாருங்களேன். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா லாகின் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கா, இந்த பட்டனை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணுறப்ப அப்படியே வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஐடி வந்து வெரிஃபிகேஷன் ஆயிரும். ஓகேவா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் திரும்ப வந்து உங்களோட ஸ்டார் மேக்கருக்கு போய்க்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வெரிஃபை சக்ஸஸ்ஃபுல்லி பின் வந்துடும். அக்செப்ட் ஆல் எல்லாமே கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஐடி வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்துடும். இவ்வளோதாங்க, சிம்பிள். இப்போ நம்ம எவ்வளோ சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஐடி வந்து இங்கே தூக்கிட்டு வந்துட்டோம் பார்த்தீங்களா? அங்கே வந்து லாக் அவுட் ஆயிடுச்சு, இங்கே வந்து லாகின் ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எத்தனை ஐடிக்கு வேணாலும் நம்ம இதை கொண்டு போகலாம். இனிமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டிக்டாக் வச்சு லாகின் பண்ணலாம் அவசியம் இல்லை. நீங்கள் இமெயிலை வச்சே வந்து லாகின் பண்ணிக்கலாம். ஓகேவா? அக்கௌண்ட் செக்யூரிட்டிக்குள்ளே போய் பாருங்களேன். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கொடுத்த இமெயில் ஐடி இருக்குது. ஃபோன் நம்பரை வச்சு நான் கிரியேட் பண்ணியிருந்தேன். அந்த ஃபோன் நம்பரும் நான் இப்போ கொடுத்த இமெயில் ஐடியும் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஓகேவா? சூப்பரில் நம்ம சூப்பராக சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஐடியை வந்து இங்கே கொண்டு வந்தாச்சு. ஸோ இனிமேல் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஈஸியாக வந்து உங்களோட நியூ மொபைல்லேருந்தே நம்ம ஸ்டார் மேக்கர் வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். ஓகேவா? இந்த மாதிரிக்கு தான் நம்ம டிக்டாக் ஐடியை வச்சு நீங்கள் ஓப்பன் பண்ணி இந்த ஸ்டார் மேக்கரை நம்ம நெக்ஸ்ட் இன்னொரு புது ஃபோனுக்கு வந்து நம்ம கொண்டு போகிறது. ஓகேவா? இப்படி தான் வந்து நம்ம பண்ணணும். ஃபோன் நம்பரை வச்சு நீங்கள் ஐடி கிரியேட் பண்ணியிருந்தீங்கன்னா, ஃபோன் நம்பரு இல்லாட்டி பாஸ்வேர்டு ஏதாவது மறந்துட்டீங்கன்னா, நீங்கள் இப்போ நான் சொன்ன மாதிரி இமெயிலை போட்டு கூட நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ அதுக்கு முதல்ல இமெயிலை வந்து ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் ஆட் பண்ணணும். ஆட் பண்ணதுக்கப்புறம் தான் நீங்கள் இந்த மாதிரி லாக் அவுட் பண்ணிட்டு இங்கே வந்து லாகின் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஸ்டார் மேக்கரில் இந்த மாதிரி ஐடியை வந்து மாற்ற முடியாமல் சில பேர் இருப்பாங்க, அவங்களுக்குலாம் வந்து ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ தமிழ் சேனல்லே நம்ம மட்டும்தான் இந்த ஒரு ட்ரிக் வந்து போட்டிருக்கோம். ஸோ அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இது மாதிரி நிறைய வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் வந்துகிட்டே இருக்கும். மறக்காமல் நம்மளோட மாடர்ன் டெக் ட்விட்டர் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய்.